எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேரப்போகிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அதை விட இந்த பேட்டியில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் இருவரும் சேர போகிறாங்க, என்ன நடந்துச்சு, இதற்கு முன்னாடி எப்படி சண்டை போட்டாங்க, இப்போ எதனால் சேர போகிறாங்க அப்படிங்கிற ரொம்பவே பல முக்கியமான விஷயங்களை முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பா சொல்லியிருக்காரு, எஸ்ஏசி சொல்லியிருக்காரு. அதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே நேயர்களே, நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களுடைய கோபத்தை குறைப்பதற்காக ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கவே ஹைலைட்டாக இருக்குது, உலகம் முழுக்கவே ஹைலைட்டாக இருக்குது. மனைவியுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, அந்த ஹைலைட்டான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்முடைய முதல்வர் அவர்கள் முதல்வர் ஆகும்போது கூட எத்தனையோ பேர் வந்திருந்தாங்க, த்ரிஷா கூட வந்திருந்தாங்க. ஆனால் முதல்வர் அவர்களுடைய மனைவியும் மகனும் இல்லை குடும்பத்தை சேர்ந்த வேறு யாருமே வரல, மகளும் வரல. இந்த குறிப்பிட்ட விஷயம் சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு பேசுபொருளானுச்சு. எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களுடைய கஷ்ட காலத்தில் சங்கீதா தான் கூட இருந்தாங்க, ஆனால் சங்கீதா வரல, த்ரிஷா தான் முதல்வர் விஜய் அவர்களுடைய மனைவி மாதிரி அன்னைக்கு அங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே சங்கீதா அவர்களுக்கு ஆதரவாக கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. சங்கீதா அவர்களை முதல்வர் விஜய் அவர்கள் கண்டுக்காமல் விடக்கூடாது, அவர் மீண்டும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, முதல்வர் அவர்கள் முதல்வரான பிறகு அவருடைய நெருங்கிய வட்டத்துக்கிட்ட அதிகமாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் மட்டும் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் இன்றைக்கி முதல்வரானதுக்கும் முக்கியமான காரணம் என்னுடைய மனைவி சங்கீதா தான். என்னுடைய மனைவி சங்கீதா இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். என்னுடைய மனைவி சங்கீதா அவர்கள் தான் என்ன எவ்வளவோ கஷ்ட காலத்தில் என் கூட இருந்தாங்க. இன்றைக்கி நான் முதல்வரான பிறகும் என்கிட்ட ஏதோ ஒன்று இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு எப்பயுமே தோணுது. அது என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது சங்கீதா தான். சங்கீதா இருந்தால் தான் நான் முழுமையாக என்னால் இருக்க முடியும் அப்படின்னு நேயர்களே, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய நெருங்கிய வட்டாரத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இப்படிலாம் இருக்கிறப்ப முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் நேரடியாக சங்கீதா அவர்கள்கிட்ட போய் பேசியிருக்கிறாங்களாம். நான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகன் செஞ்சது 100% தவறு தான், நாங்கள் ஏற்றுக்கிறோம், ப்ளீஸ் எங்களுடைய மகனோட மீண்டும் சேர்ந்து வாழுமானலாம் கேட்டிருக்கிறாங்களாம். ஆனால் அப்பையும் பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா. அதன் பிறகுதான் முதல்வர் விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடலை வாட்ஸ்அப்பில் பாடி அவங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்களாம். அதை கேட்ட சங்கீதா அவர்கள் கண்கள் கலங்கி சிரித்து அழுதாங்களாம். இந்த குறிப்பிட்ட விஷயம் ஏற்கனவே ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் உள்ள பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனை தான். அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இருக்குது. என்னுடைய மகனுக்கும் ஈகோங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி, மருமகளுக்கு அதை விட ஜாஸ்தி. ஆனால் மருமகளுக்கு அதற்கும் மேலே என்னுடைய மகன் மேலேயும் என்னுடைய பேர பசங்க மேலேயும் அதிக பாசம் இருக்குது சங்கீதாவுக்கு. அதனால் சீக்கிரமாகவே சங்கீதா அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் கூட சேர்ந்து வாழுவாங்க. அதில் 100% நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கூட இதை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். சீக்கிரமாகவே இந்த நல்ல செய்தி வரும். சங்கீதா அவர்களும் என்னுடைய மகன் முதல்வர் விஜய் அவர்களும் சேர்ந்து கண்டிப்பாக வாழுவாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள், இந்த நல்ல நியூஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்முடைய எஸ்சிசி சொல்லியிருக்காரு. நேயர்களே, இதே பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி.